சாவித்திரியில புக் 1 த புக் ஆஃப் பிகினிங்ஸ் அல்ல கேண்டர் 2 த இஷ்யூ பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல வந்து பேஜ் 13ல கடைசியாக 3 வரிகள் பார்த்தோம். 94 to 96 செஷன்ல நிறைய வரிகள் பார்த்தோம். அல்ல கடைசியா பார்த்த வரிகள் 94 to 96. அதுல எப்படி அந்த சாவித்திரியினுடைய அந்த நிலைமையை வந்து அங்கு வர்ணிக்கின்றார். எப்படி அவளை சுற்றி இயற்கை இருந்தது, எப்படி மலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வானத்தை நோக்கி இருந்தன. தி ஆஸ்டியர் ஸ்கை பாயிண்டிங் அப்படிங்கிறாரு. தி ஆஸ்டியர் என்றால் அலூஃப். புவியினுடைய சமாச்சாரங்கள்ல ஆர்வம் காட்டாமல் இருத்தல், அவ்வாறு இருந்தன அப்படிங்கிறார். அங்க வந்து எப்படி அந்த அட்மாஸ்பியர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, ஒரு சோலம் அட்மாஸ்பியர் அங்க இருக்கு. சோலம் அட்மாஸ்பியர் வந்து சாவித்திரிக்கு மாத்திரம் இல்ல, அவளை சுற்றியுள்ள இயற்கைக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க ஸ்ட்ரெஸ் பண்றார். அரவுண்ட் ஹர் were the austere sky-pointing hills and the green murmurous broad deep-thoughted woods அப்படிங்கிறார். ஈவன் சுற்றி இருந்த மரங்களும் பார்த்தோம் அப்படின்னா பச்சை பசையிலிருந்து இருக்கின்றன. அவைகளிடமிருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்குன்னா மர்மரஸா இருக்கு, முணுமுணுப்பதை போல இருக்கு. மரங்கள்லாம் எப்படி காணப்படுகின்றன என்றால் டீப் தாட்டட், ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். அது எப்படி இருக்குன்னா இடைவிடாத முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றன. muttered incessantly their muffled spell அப்படிங்கிறார். muffled spell அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தம் வந்து லவுடா இல்லாம ஒரு அமுக்கி அதுல இருந்து ஒரு 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 நாய்ஸை வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்றினால் மூடி அதன் மூலமாக வெளிவரக்கூடிய அந்த மெல்லிய ஓசை தான் மட்டரிங் சொல்றாங்க. ஸோ அப்படிதான் இருந்தது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல வந்து இயற்கையும் கூட எப்படி இருந்தது அப்படின்னா இன்ட்ரானா இருந்தது, உள்நோக்கிய வண்ணம் இருந்தது. அதைத்தான் பகவான் இங்க சிம்பாலிக்கா அதுல கூறுகின்றார். நாம் அடுத்த வரிகளுக்கு மேலும் செல்லலாம். பேஜ் 13ல லைன்ஸ் 97 to 100. A dense, magnificent, colored, self-wrapped life. A dense, magnificent, colored, self-wrapped life, draped in the leaves' vivid emerald monotone, and set with checkered sunbeams and blight flowers, immured her destiny's secluded scene அப்படிங்கிறார். Again, பகவான் வந்து சாவித்திரியினுடைய அந்த சூழலை வர்ணிக்கின்றார். அங்க அவ வாழ்ந்து காட்டில் வசிக்கின்றாள். சாவித்திரியினுடைய சத்தியவானுடன் காட்டில் இருக்கின்றாள். எப்படி அங்க காட்டுல வாழ்வு இருந்தது அப்படின்னா நல்ல பிரம்மாண்டமா இருந்தது, நல்ல கலர்ஃபுல்லா இருந்தது, அழகுரை இருந்தது, பிக்சரஸ்கா இருந்தது. எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தோம்னா பச்சை பசேருன்னு அடர்ந்த மரங்கள், அடர்ந்த தாவர இனங்கள் இருந்தன. foliage, a dense, magnificent, colored, self-wrapped life அப்படிங்கிறார். செல்ஃப் wrapped லைஃப்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தனக்குள்ளேயே குவித்து கொண்ட ஒரு வாழ்க்கை. எக்ஸ்டர்னலா இல்லாம இன்வர்டா ஒரு இன்ட்ரான் லைஃப், அதைத்தான் செல்ஃப் wrapped அப்படிங்கிறார். It has lost in itself. draped in the leaves vivid emerald monotone அப்படிங்கிறார். draped என்ன அர்த்தம் அப்படின்னா அணிந்து இருந்தது அப்படின்னு அர்த்தம். அங்க வந்து எல்லாமே பச்சை பசேன்னு ஒரு இருந்ததுனால
எங்கு பார்த்தாலும் பசுமை. அந்த பசுமை, அந்த பச்சை பசேலின் நிறம், அந்த ஆடையை அணிந்த வண்ணம் வாழ்வு இருந்தது அப்படிங்கிறார். இந்த வாழ்வு வந்து செல்ஃப் ராப் லைஃப் draped in the leaves vivid emerald monotone அப்படிங்கிறார். இப்ப நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் அடர்த்தியான மரங்கள் இருக்கின்றன. மரங்களுக்குள்ள அப்பப்ப வந்து கேப்ஸ் கிடைக்கும் பொழுது அது வழியா சூரிய ஒளி வரும். சூரிய ஒளி வந்து அதனால வந்து கண்டினியூஸா இருக்காது. எப்போல்லாம் வந்து அந்த மரங்கள் அசைகின்றனவோ அதன் ஊடே இந்த சூரிய ஒளி உள்ளே பாயும். அதனால்தான் அந்த விட்டு விட்டு வர்றதுனால அந்த இடத்துல வந்து கண்டினியூஸா சன்லைட் இருக்காது. அதனால்தான் அந்த அந்த காட்சியை பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? செக்கர்ட் சன்பீம்ஸ் அப்படிங்கிறார். செக்கர்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இரண்டும் மாறுபட்டு வர்றது, இரண்டும் கலந்து வருவது. ஏன் செக் போர்டு அப்படிங்கிறோம், செக் போர்டு அப்படிங்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அங்க கருப்பும் வெள்ளையும் கலந்த கட்டங்களை மாறி மாறி பார்க்கின்றோம். செஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செக்கர்ட் போர்டு அப்படிங்கிறோம். செக்கர்ட்னா அதான் அர்த்தம். செக்கர்ட்னா மாறி மாறி வருகின்றது. அந்த இடத்துல சூரிய ஒளி வந்து வெளிச்சம், இருள் அப்படிங்கிற ஒரு நிழல் அப்படிங்கிற தோற்றத்தை மாறி மாறி தருகின்றது. பிளைட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறார். பிளைட் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மலர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதிலிருந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சி வந்து எப்பொழுதுமே அங்கிருந்த மகிழ்ச்சி அந்த மலர்களில் இருந்து ஒரு மகிழ்ச்சி பிரவாகம் செய்கின்றது. பிளைட்ன்னு என்ன அர்த்தம்? ஹாப்பின்னு அர்த்தம். பிளைட் ஃப்ளவர்ஸ். எங்கும் அது வந்து ஒரு ஒரு ஜாய். இட் ஸ்ப்ரெட்ஸ் ஜாய். இத்தகைய சூழல் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, அது ஏதோ ஒன்றை அந்த சூழல் வந்து ஏதோ ஒன்றை சாவித்திரியிடமிருந்து அது தனிமைப்படுத்துகின்றது. விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அத்தகைய சூழல் வந்து என்ன எப்படி எப்படி பகவான் வர்ணிக்கின்றார்? இம்யோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல கன்ஃபைன் பண்றது. ஒரு இடத்துல வந்து வெளியில வராம அப்படியே பாதுகாப்பா வைக்கிறது. அதான் இம்யோட் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல கன்ஃபைன் பண்ணா அது எம்மியோட் அப்படிம்போம். ஸோ அந்த சூழல் வந்து எந்த தருணத்திற்காக அது வந்து ஒரு அந்த அந்த ஒரு எந்த தருணத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக அது இருக்கின்றது என்றால், சாவித்திரியை தனிமைப்படுத்துகின்றது என்றால், அந்த சத்யவானுக்கு நிகழப் போகின்ற மரணம், அந்த டெஸ்டினி டெஸ்டினியோட அந்த விதியினுடைய அந்த விளைவு, அந்த 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 அன்ஃபோல்ட்மென்ட் ஆஃப் டெஸ்டினி, இதைத்தான் அந்த சூழல் வந்து பாதுகாத்து அந்த நிலையில் சாவித்திரியை வைத்திருந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு செக்லூடட் சீன் அது. எல்லாத்திலிருந்தும் பார்த்தோம் அப்படின்னா அது விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா சாவித்திரி வந்து அனைத்திலிருந்தும் விலகி இருக்கின்றாள். ஒரு இடத்துல அது சிறைப்பட்டவளை போல இருக்கின்றால், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று நிகழப் போகின்றது. இதைத்தான் பகவான் இங்க வர்ணிக்கின்றார். அடுத்த லைன் பேஜ் 13 101ல there had she grown to the stature of her spirit அப்படிங்கிறார். அந்த ஒரு வரி தான் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. there had she grown to the stature of her spirit அப்படிங்கிறார். கடந்த ஒரு வருடங்களா பார்த்தோம் அப்படின்னா சாவித்திரி அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறா. அது வந்து ஒரு தவம் போல இருக்கிறா. அந்த இடத்துல வந்து தவம் புரிதல் போன்ற நிலையில அவ இருக்கிறா. அந்த நிலையில அவ எத்தகைய தன்மையை அடைந்துள்ளாள் என்றால், அவளுடைய ஆன்மனினுடைய முழு முழு பரிமாணத்தையும் அடைந்தவளாக இருக்கின்றாள். ஆன்மனினுடைய முழு பரிமாணத்தையும் அவள் அடைந்தவளாக இருக்கின்றாள்.
there had she grown to the stature of her spirit. She has risen to the full stature of her soul. எதை காட்டுது அப்படின்னா, அவள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மத்ரா நாட்டினுடைய பிரின்சஸ். பட் ஷி வாஸ் நோ மோர் அ பிரின்சஸ். அவள் வந்து அந்த ஷி ஹட் ரியலைஸ்ட் ஹர் சோல் கம்ப்ளீட்லி. அந்த நிலைமையை தான் பகவான் இங்கே வர்ணிக்கின்றார். ஷி வாஸ் நோ மோர் ஜஸ்ட் எ ஹியூமன் பிரின்சஸ். அந்த 1 இயர்ல வந்து ஒரு தவ வலிமை பெற்றவளாக அவள் காட்சி அளிக்கின்றாள். ஸ்டேச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உயரம். அவளுடைய ஆண்மனினுடைய முழு உயரத்தை எட்டியவளாக அவள் காட்சி அளிக்கின்றார். அந்த காட்டில் அவளுக்கு கிடைத்த தனிமை அவளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு மிகவும் உதவியது. இதைத்தான் பகவான் இங்க நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்து பேஜ் 13 and 14ல லைன்ஸ் 102 to 105. The genius of titanic silences, steeping her soul in its wide loneliness, had shown to her herself's bare reality and mated her with her environment அப்படிங்கிறார். அங்க இருக்கிற சைலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அமைதி அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புவிசாரா அமைதி அங்க இருக்கு. புவிசாரா மனிதர்களை சாராத ஒரு அமைதி அங்க இருக்கு. அன்எர்த்லி அண்ட் நான் ஹியூமன் சைலன்ஸ் அங்க இருக்கு. அத்தகைய ஒரு மௌனம் வந்து அவளை அப்படியே அந்த மௌனத்தில் மூழ்கிய நிலையில் அவள் இருக்கின்றாள். அதிலேயே ஊறி இருக்கிறாள். அவளுடைய உணர்வு நிலையை பார்த்தோம் அப்படின்னா பறந்து விரிந்தும் முழு அமைதியை எட்டிய நிலையிலும் இருக்கின்றது. She was fully self-aware but not lost. அந்த நிலையில அவளுடைய ஆன்மனை வந்து அவ வந்து முழுவதுமாக உணர்ந்த வண்ணம் இருக்கின்றாள். Steeping her soul in its wide loneliness had shown to her herself's bare reality அப்படிங்கிறார் பகவான். And mated her with her environment. அதாவது இந்த என்ன அப்படின்னா அந்த ஒன்னஸ் வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒருத்தர் தன்னுடைய ஆன்மனை வந்து முழுவதுமாக உணர்ந்த நிலையில இந்த கான்சியஸ்னஸ் வந்து தன்னை மட்டுமே சார்ந்து இருக்காது. அந்த கான்சியஸ்னஸ் வந்து வைட் ஆயிடும். இட் பிகம்ஸ் யூனிவர்சலைஸ்ட். அப்போ வந்து எதுவுமே எந்த விஷயமே தனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயமே எதுவுமே அவர்களுக்கு அந்நியமாக படாது. they'll become one with the consciousness of everything around. அந்த நிலைமையை குறிக்கும் வண்ணம் தான் பகவான் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். and mated her with her environment. அந்த எப்போ சூழ்நிலைகளுக்கும் அவளுக்கும் வந்து வித்தியாசமே இல்லாம இந்த நிலையில அதனுடன் ஒன்று விடுகின்றாள் அவள். அடுத்த பேஜ் 14 106 to 107 2 வரிகள். Its solitude greatened her human hours with a background of the eternal and unique அப்படிங்கிறார். மனிதனுடைய காலம் ஹியூமன் டைம்னு ஒன்று இருக்கு. நாம் எல்லோருமே ஹியூமன் டைம்ல தான் இருக்கிறோம். டிவைன் அப்படிங்கிறது டைம்லெஸ். சாவித்திரி வந்து மனித நேரத்தில் இருந்தாலும் சரி ஹியூமன் அவர்ஸ்ல தான் இருக்கிறா. மனிதர்கள் வாழும் அந்த நேரத்திற்கு உட்பட்ட நிலையில்தான் காலத்திற்கு உட்பட்ட நிலையில்தான் அவளும் இருக்கின்றாள்.
ஆனா அந்த தனிமை, அவளுக்கு கிடைத்த தனிமை வந்து அந்த அவளுடைய தனித்திருக்கும் அந்த காலத்தினுடைய தன்மையை வந்து மிகவும் உயர்த்தி இருக்கின்றது. இட்ஸ் சாலிட்யூட் கிரேட்டன்ட் ஹர் ஹியூமன் அவர்ஸ். மனிதனுக்கு வந்து அது மாதிரி சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது மாதிரி ஒரு ஒரு மனிதனுடைய காலம் வந்து தன்மையில எப்பொழுது உயரும் அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து உயர்த்தும் செயல்களில் ஈடுபடும் பொழுதுதான் அவன் வாழ்நாளில் கழித்த காலங்களினுடைய தன்மை வந்து உயரும். அதர்வைஸ் அந்த நேரம் போவும், அது வந்து யூஸ்லெஸ் ஹவர்ஸா தான் இருக்கும். ஆனா சாவித்திரிக்கு எப்படின்னா, இந்த தனிமையில இருந்ததுனால இட்ஸ் சாலிட்யூட் கிரேட்டன்ட் ஹர் ஹியூமன் ஹவர்ஸ். மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நமக்கு தனிமை கிடைக்கின்றதோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த தனிமையை வந்து வீணடிக்காம, ஒரு வீணான செயல்கள்ல ஈடுபடாம, நம்ம வந்து we have to contemplate and look within ourselves. அப்ப அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தனிமை அப்படிங்கிறது இட் ஆட்ஸ் வேல்யூ டு அவர் டைம். அந்த கருத்தை தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இட்ஸ் சாலிட்யூட் கிரேட்டன்ட் ஹர் ஹியூமன் ஹவர்ஸ் வித் அ பேக்ரவுண்ட் ஆஃப் தி இட்டர்னல் அண்ட் யுனிக் அப்படிங்கிறார். எந்த பரிமாணத்தை அது வந்து அது எட்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவளுடைய நேரம், அவள் செலவழித்த காலம் வந்து எந்த பரிமாணத்தை எட்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்வதமான ஒரு பரிமாணம், தன்னிகர் இல்லாத பரிமாணம், இட்டர்னல் அண்ட் யூனிக். இத்தகைய பரிமாணங்களை எட்டியது. இத்தகைய பரிமாணங்கள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவைனுக்கு தான் இருக்கும், இந்த சோல் ரியாலிட்டிக்கு தான் இருக்கும். அதை எட்டியது அப்படிங்கிறார் பகவான் சொல்கின்றார். பேஜ் 14 அடுத்தது. One not 8 to 116. A force of spare direct necessity reduced the heavy framework of man's days and his overburdening mass of outward needs to a first thin strip of simple animal wants and the mighty wideness of the primitive earth and the brooding multitude of patient trees and the musing sapphire leisure of the sky and the solemn weight of the slowly passing months had left in her deep room for thought and God அப்படிங்கிறார். அதாவது பகவான் வந்து மனிதன் வந்து ஒரு சிம்பிள் வான்ஸோட ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல ஒரு பேர் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டோட ஒரு பிரிமிட்டிவா இருக்கும் பொழுது, லைஃப் வந்து ஒரு சிம்பிள் நீட்ஸோட இருக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த வாழ்வு காலம் செல்லும், அதைத்தான் இங்கே விளக்குகின்றார். லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸ்பேர் டிரெக்ட் நெசசிட்டி அப்படிங்கிறார். பேர் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், எது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான தேவைகளோ அதை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது. மனிதனுக்கு எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு நிறைய தேவைகளை நம்ம வைத்திருக்கின்றோம். எல்லாமே சுமைகள். ஒன்றின் ஒரு தேவை, அதை ஒட்டி இன்னொரு தேவை, அதை ஒட்டி இன்னொரு தேவைன்னு நம்ம வந்து ஹெவி பேர்டன்சம் லைஃப் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் த ஹெவி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் மேன்ஸ் டேஸ். நம்ம வாழக்கூடிய வாழ்வுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் மேன்ஸ் டேஸ் தான். அத்தகைய தன்மை கொண்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கின்றோம். ஆனா அங்க எப்படி இருந்ததுன்னா a force of spare direct necessity, வாழ்வினுடைய அன்றாட தேவைகள், ஒரு சிம்பிள் வான்ஸ், அதை மாத்திரமே பெற்றுக்கொண்டு வழக்கமாக மனிதர்கள் எதிர்கொள்ளும் அந்த கனத்த தேவைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க எல்லாமே வந்து மிகவும் குறைந்து காணப்பட்டன அப்படிங்கிறார்.
and his overburdening mass of outward needs. இதுல என்ன நம்ம புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய புற தேவைகள் அவுட்வர்ட் நீட்ஸ் வந்து தேவைக்கு அதிகமான ஒரு பங்கை வந்து நம்ம வாழ்வில் வகிக்கின்றன அப்படிங்கிறத உண்மையை நாம் புரிந்து கொள்கின்றோம். பேர் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் தேவைதான். பட் அதுவே ஒரு எல்லைக்கு மேல போகும்பொழுது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா போயிடுது. அது வந்து நமக்கு வந்து ஒரு சுமையாக மாறுகின்றன. நம்மளுடைய சக்தி வந்து அதை பெறுவதிலேயே பெரும்பாலும் கழிந்து விடுகின்றது. அந்த கருத்தை தான் பகவான் இங்க கூறுகின்றார். இங்க பார்த்தோம் அப்படின்னா மினிமம் தேவைகள் தான். அத்தகைய தேவைகள் தான் அத்தகைய வாழ்வு இருக்கின்றது. இங்க காட்டுன்னா அந்த இடத்துல காடுன்னு நம்ம லிட்டரலா புரிஞ்சுக்க கூடாது. A man with a simple life with bare necessities of lifeல வாழ்வு வந்து அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். இங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். All were happy to live a life of simple wants அங்க. உணவு, இருப்பதற்கு இடம், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சது அங்க. And the mighty wideness of the primitive earth அப்படிங்கிறார். அதாவது அந்த பூமியோட மண்ணோட கலந்து அதனோட இணைந்த வாழ்வை வந்து ஒருவர் வாழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே ஒருவருக்கு வந்து ஒரு இதமான சுகத்தை தரும். அத்தகைய நிலையில்தான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். மரங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஒவ்வொன்றையும் அழகாக விவரிக்கின்றார். அண்ட் த ப்ரூடிங் மல்டிடியூட் ஆஃப் பேஷண்ட் ட்ரீஸ் அப்படிங்கிறார். மரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பொறுமையின் சின்னமாக இருக்கின்றன அப்படிங்கிறார். ஏன் பொறுமையின் சின்னமாக இருக்கின்றது அப்படின்னா, மனிதனுக்கு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இயற்கையினுடைய அந்த ஆன்ஸ்லாட்ல இருந்து மனிதன் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வீட்டில் இருக்க முடியும். நல்ல கிளைமேட் வெதர் இருந்ததுன்னா வெளியில போக முடியும். வெதர் மோசமா இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ள போயிடுறோம், நம்ம பாதுகாத்துக் கொள்கின்றோம். ஆனா மரங்கள் அப்படி கிடையாது. மரங்கள் வந்து கடுமையான தட்பவெப்ப நிலையையும் தாங்கிக் கொண்டுதான் அவைகள் இருக்கின்றன. அதனால்தான் இங்கே பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார், மரங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அண்ட் த ப்ரூடிங் மல்டிடியூட் ஆஃப் பேஷண்ட் ட்ரீஸ், அதனுடைய என்டியூரன்ஸ் சொல்றார். மரங்கள் வந்து அவ்வளவு பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் தாங்கள் எதிர்கொள்ளும் இந்த சவால்களை பொறுத்து கொள்கின்றன அவள் அப்படின்னு பகவான் இங்கு விளக்குகின்றார். பகவான் வானத்தை பற்றி ஆகாயத்தை பற்றியும் குறிப்பிடுகின்றார். அண்ட் த மியூசிங் சஃபயர் லேஜர் ஆஃப் த ஸ்கை அப்படிங்கிறார். வானத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. கம்ப்ளீட்டா ப்ளூ கலர்ல ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல அந்த வானம் காணப்பட்டது அப்படிங்கிறார். And the solemn weight of the slowly passing months had left in her deep room for thought and God அப்படிங்கிறார். உடனே சாவித்திரிய அதை லிங்க் பண்றார். இந்த சூழ்நிலையிலோட சாவித்திரியை லிங்க் பண்றார். அங்க சாவித்திரி கடந்த ஒவ்வொரு மணி நேரமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கனமான நேரங்கள் எல்லாமே. ஏன்னா அவளுக்கு தெரியும் வரப்போகும் அந்த அழிவு, துன்பம், சத்தியவானுக்கு நேரக்கூடிய மரணம், இதை பத்தி தெரிந்ததுனால ஒவ்வொரு மணி நேரமும் பார்த்தோம் அப்படின்னா கனத்த நேரமாக இருந்தது. அந்த நேரத்துல எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா நேரம் போவதே தெரியாது நமக்கு. ஆனா துயரத்துல இருக்கும் பொழுது அந்த காலம் கடந்து செல்வது என்பது கஷ்டமாக இருக்கும். அப்படித்தான் சாவித்திரிக்கும் இருந்தது. இந்த solemn weight of the slowly passing months என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவள் இருக்கும் சூழ்நிலை, இயற்கை, அங்கு அவள் வாழும் வாழ்வு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
அவளுக்குள் ஒரு ஆழமான ஒரு இடம். அந்த இடத்துல என்ன அவள் செய்தாள் என்றால், அந்த இடத்துல வந்து அவளுடைய சிந்தனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவளுடைய ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான இடத்துல அவளுடைய சிந்தனை எல்லாமே, எண்ணம் எல்லாமே எதை நோக்கி இருந்தது அப்படின்னா, இந்த பரம்பொருளை நோக்கி இருந்தது அப்படிங்கிறார். had left in her deep room for thought and God அப்படிங்கிறார். contemplation and Godward thinking. இப்படிதான் சாவித்திரிக்கு இருந்தது அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆ, மனிதன் மனிதனுக்கு எதெல்லாம் இயற்கையாக புவிசார் விஷயங்கள்ல வந்து ஆர்வம் இருக்குமோ, அதுல எல்லாம் வந்து சாவித்திரிக்கு இல்ல அப்படிங்கிறதையும் பார்த்தோம். She was constantly engaged in contemplation. அந்த உள்நோக்கிய அந்த பார்வை, உள்நோக்கிய சிந்தனை, உள்நோக்கிய தியானம் அதிலே தான் இருந்தா அவ. அவளுடைய ஆன்மனுடன் அவள் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்தாள். இந்த நிலைமையைத்தான் பகவான் இவ்வாறு விளக்குகின்றார். பேஜ் 14, லைன்ஸ் 117 to 123. There was her drama's radiant prologue lived, a spot for the eternal's tread on earth, set in the cloistral yearning of the woods, and watched by the aspiration of the peaks, appeared through an aureate opening in time, where stillness listening felt the unspoken word, and the hours forgot to pass towards grief and change. இதுல எப்படி பகவான் ஆரம்பிக்கின்றார்? There was her drama's radiant prologue lived அப்படிங்கிறார். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து அங்க நடக்க போகும் ஒரு நிகழ்வு, ஒரு சீன். என்ன சீன் அப்படின்னா, அந்த சத்யவானுக்கு நிகழக்கூடிய மரணம், அதன் காரணமாக சாவித்திரி அந்த மரணதேவனுடன் நடத்தும் போராட்டம், இதெல்லாம் நடக்க போகுது. இதுதான் வந்து அது நடக்க போறும் விஷயங்களுக்கு முன்கூட்டிய ஒரு இடமாக காணப்படுகின்ற preliminary scene. There was her drama's radiant prologue lived அப்படிங்கிறார். ப்ரொலாக்னு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஸ்வலா ஏதோ ஒரு விஷயம் ஒரு டிராமா ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொலாக்னு போடுவாங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ப்ரிப்பரேட்டரி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு தான் ப்ரொலாக்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த காப்பியங்கள் எழுதும்போது அதுக்கும் ப்ரொலாக்னு கொடுப்பாங்க. அந்த ஆதர்ஸ் வந்து ப்ரொலாக் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்க நடக்க போகும் நிகழ்வு வந்து இந்த நிகழ்வுக்கு ப்ரொலாக், முன்கூட்டியே அதனுடைய ஒரு முன்னறிவிப்பாக இந்த 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 இடத்துல தான் வந்து இந்த ப்ரிலிமினரி சீன், எந்த விஷயம் நடக்க போதோ அதனுடைய முன்கூட்டிய காட்சி வந்து இந்த இடத்துல தான் வந்து நடக்க போகுது. எந்த ஒரு கிரைசிஸ் நிகழப்போகின்றதோ அதனுடைய தயார் நிலை வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கின்றது. இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் வந்து எங்க நடக்குது, எங்க வந்து தயார் செய்யப்படுகின்றது என்றால் இந்த இடத்துல, இந்த சாவித்திரி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து தயார் செய்யப்படுகின்றது. இந்த ப்ரொலாக் என்ன அப்படின்னா, இந்த சாவித்திரி சத்யவானை சந்திப்பது,
சத்தியவானுக்கு நிகழப்போகும் மரணம், இது எல்லாமே இதற்கெல்லாத்துக்குமே ப்ரொலாக் வந்து இந்த இடத்துல தான் அந்த பகவான் இதுவரைக்கும் விவரித்தார் இல்லையா? அந்த இடத்துல தான் இதெல்லாம் வந்து நடக்கப் போகின்றது. அந்த இடத்த பத்தி பகவான் எப்படி குறிப்பிடுகின்றார்? "அ ஸ்பாட் ஃபார் த இட்டர்னல் ட்ரெட் ஆன் எர்த்" அப்படிங்கிறார். அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா சத்தியவானும், சாவித்திரியும் சந்தித்த இடம் என்பது ஒரு தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அது வந்து ஒரு ஹோலி ஸ்பாட் அது. அது எதற்கு உகந்த இடமாக காணப்படுகின்றது என்றால், அந்த இறைவனனுடைய காலடி தடத்துக்கு, நடைப்பயணத்திற்கு உகந்த இடமாக இருக்கின்றது. ட்ரெட்ன்னா நடக்கிறது. ரெடி ஃபார் த ட்ரெட் ஆஃப் காட். ஆனா எல்லா இடமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காட்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ வந்து அ ஏற்பதற்கு தயாரான இடம் இல்ல. ஆனா இந்த இடம் அதற்கு தயாரான இடம் அப்படிங்கிறார். மேலும் அந்த இடத்த பத்தி பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? "செட் இன் த கிளாய்ஸ்ட்ரல் இயர்னிங் ஆஃப் த வுட்ஸ்" அப்படிங்கிறார். "செட் இன் த கிளாய்ஸ்ட்ரல் இயர்னிங் ஆஃப் த வுட்ஸ்" அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகாக சித்தரிக்கின்றார். இந்த 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 ஒரு லைன்ல பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு விஷயங்கள சித்தரிக்கின்றார். அங்க இருக்கிற வுட்ஸ்னா இங்க மரங்கள். மரங்கள தான் சொல்றாரு. வுட்ஸ் அப்படிங்கிறது மரங்கள். இயர்னிங் அப்படின்னா, ஏதோ ஒன்றிற்காக அ ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பது. அதுதான் இயர்னிங்ன்னு பேரு. எதற்காக அந்த மரங்கள்லாம் எதிர்பார்த்து இருக்கின்றன என்றால், அந்த காலடிக்காக, அந்த இறைவனுடைய காலடிக்காக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அந்த இயர்னிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளாய்ஸ்ட்ரல் அப்படிங்கிறாரு. கிளாய்ஸ்ட்ரல் என்ன அர்த்தம் அப்படின்னா, கலெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஒட்டுமொத்தமா இருக்குன்னு அர்த்தம். பொதுவா இந்த கிளாய்ஸ்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மொனாஸ்ட்ரியில வந்து அ அந்த இருக்கக்கூடிய அவர்கள் வசிக்கக்கூடிய இடம், 4 பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவர் இருக்கும். அ அந்த சுவர்களுக்குள்ள வந்து கட்டடம் இருக்கும். நடுப்புற வந்து ஒரு குவாட்ராங்கிள் மாரி இருக்கும். அதுல கார்டன், ஃபவுண்டன்லாம் வச்சிருப்பாங்க. அதுல சுற்றிலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மொனாஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்கலாம் வசிப்பார்கள். பொதுவா இந்த கிளாய்ஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ்ன்னு அர்த்தம். ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். உலகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய இடம். ஒருவர் ஏதோ ஒரு ஆஸ்பிரேஷனுக்காக, ஏதோ ஒரு சீக்கிங்காக தனிமையில் இருக்கக்கூடிய இடம். அதைத்தான் நம்ம கிளாய்ஸ்டர் அப்படிம்போம். பகவான் அத வந்து அந்த ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்றாரு. செட் இன் த கிளாய்ஸ்ட்ரல் இயர்னிங் ஆஃப் த வுட்ஸ். இருக்கக்கூடிய மரங்கள் கூட எப்படி இருக்கு அப்படின்னா, அத்தகைய மகோன்னத வருகைக்காக ஆவலுடன் ஒரு தவம் புரிந்து இருப்பது போல கலெக்டிவாக, குழுவாக இருக்கின்றன அப்படிங்கிறார். அண்ட் வாட்ச்ட் பை த ஆஸ்பிரேஷன் ஆஃப் த பீக்ஸ் அப்படிங்கிறார் பகவான். மலைகளை பத்தி குறிப்பிடுகின்றார் இங்க. பகவான் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த மலைகளை பத்தி குறிப்பிடும் போதும் சரி, அ இந்த கோபுரங்கள் அதை பத்தி சொல்லும்பொழுதும் சரி, இல்ல சர்ச்சினுடைய ஸ்பயர்னா அந்த குவிப்பா இருக்கும். அப்படியே ஒரு கூர்மையா இருக்கும். கோபுரமா இருக்கும், கூர்மையா இருக்கும். அதை பத்தி குறிப்பிடும்போதும் சரி. அதை எதனுடன் ஒப்பிடுவார் அப்படின்னா, மனிதனுடைய ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்கு? மனிதனுடைய ஆஸ்பிரேஷன் கீழிருந்து மேலே எழுகின்றது. அதுபோல தான் இந்த மலைகள், கோபுரங்கள், ஸ்பயர், ஆம், ஆ இதெல்லாம் பகவான் குறிப்பிடும் பொழுது, ஆம், அந்த ஆஸ்பிரேஷனோட தான் குறிப்பிடுவார் பகவான்.
ஈவன் சாவித்திரி கூட நம்ம அடோரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர்ல கூட பார்க்குறோம் நம்ம. இஸ் பேஸ் வாஸ் கேதர்ட் இன்டு ஒன் பாயிண்டிங் ஸ்பயர் அப்படிங்கிறது பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த மவுண்டன் பீக்ஸை பத்தி பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? எல்லாமே மேல் நோக்கிய வர்ணம் இருக்கின்றன. எல்லாமே ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கு அப்படிங்கிறார். ஈவன் மரங்கள் மாத்திரம் இல்ல, இந்த இருக்கக்கூடிய மலைகள் கூட ஒரு ஆஸ்பிரேஷன் கூட இருக்கு அப்படிங்கிறார். மெடிடேட்டிவ் பீக்ஸ் அப்படிங்கிறார். வேற எங்கேயோ ஒரு இடத்துல கூட பகவான் மெடிடேட்டிவ் பீக்ஸ் அப்படிங்கிறார். ஏதோ தியானம் செய்வது போல இருக்கக்கூடிய மலை உச்சி சிகரங்கள் அப்படிங்கிறார். ஆசிஃப் இந்த மரங்கள் இந்த மலைகள் எல்லாமே ஆசிஃப் தேர் ட்ரைங் டு ரீச் த ஹெவன், அது மாதிரி காணப்படுகின்றன என்று பகவான் விளக்குகின்றார். appeared through an aureate opening in time அப்படிங்கிறார். ஆரியட் என்ன அர்த்தம் அப்படின்னா பொன்னிறமான, பொன்னொழியை கொண்ட அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா, அந்த இடம் எப்படி இருக்கு, இந்த சாவித்திரியும் சத்யவானும் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா, அந்த இடம் வந்து சூரிய ஒளியால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த சூரிய ஒளி எத்தகைய ஒரு ஒரு வாயிலின் வழியாக வருகின்றன என்றால், ஒரு தங்க நிறம் பொருந்திய வாயிலின் வழியாக வருவது போல இருக்கின்றது அப்படிங்கிறார். appeared through an aureate opening in time. அந்த இடத்துல சன்லைட் இருக்கு. இந்த சன்லைட் எப்படி காணப்படுகின்றது என்றால், as if it appeared through an aureate opening in time. அந்த இடத்துல காலம் தன்னை முழுவதுமாக திறந்து வைத்துக் கொள்கின்றது. அது இடத்தை காட்டுகின்றது. அந்த இடத்துல அந்த ஒளி, பொன்னொளி வருகின்றது. அத்தகைய ஒரு மகோன்னதமான இடமாக அது அந்த காட்சி நடக்கப் போகும் இடம் இங்கு பகவான் சித்தரிக்கின்றார். அந்த இடத்தை சித்தரிக்கின்றார். appeared through an aureate opening in time. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வரி, ரொம்ப ஆழ்ந்த பொருளை கொண்ட ஒரு வரி. where stillness listening felt the unspoken word அப்படிங்கிறார். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதியை பார்த்தோம். ஒரு அமைதியிலேயே சாவித்திரி மூழ்கி இருந்தால், ஊறி இருந்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அமைதி அங்க இருக்கிற அமைதி சொல்லாத சொல்லை, அது ஒரு ஒரு சொல் சொல்றோம், சொல்லாம இருக்கக்கூடிய சொல்லை கேட்க முடியும் அப்படின்னா, அது யார் கேட்க முடியும் அப்படின்னா ஒரு அமைதி தான் கேட்க முடியும். அதைத்தான் பகவான் விவரிக்கின்றார். where stillness listening felt the unspoken word. நம்ம வார்த்தைகள் பேசுறத ஒருத்தர் கேட்கலாம். ஒருத்தர் பேசாத வார்த்தைய யாரால கேட்க முடியும் அப்படின்னா, மௌனத்துல தான் கேட்க முடியும். இது சாத்தியம். ஒரு 2 பேர் எந்த விதமான வார்த்தை பரிமாற்றமும் இல்லாமலேயே தங்களுடைய எண்ணத்தை பரிமாற்றிக் கொள்ள முடியும். இது சாத்தியம். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் நிறைய தடவை அது மாதிரிதான் வார்த்தைகளினுடைய பரிமாற்றங்கள் இல்லாமலேயே தங்களுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையில் பரிமாற்றம் கொண்டார்கள் என்று ஸ்ரீ அன்னையே கூறியுள்ளார். அதனால்தான் அவங்க 2 பேரும் உரையாற்றி சம்பாஷணை செய்து கொள்ளும் பொழுது அருகில் வேற யாராவது இருந்து கேட்டால் அவர்களுக்கு புரியாது. ஏன்னா அதுல ஒரு கொஹிரன்ஸ் இல்லாத மாதிரி தோணும். பட் அவங்களுக்குள்ள அந்த கான்டாக்ட் வேர்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். அத்தகைய ஒரு நிலைமையைத்தான் இங்க குறிப்பிடுகின்றார். வேர் ஸ்டில்னஸ் லிசனிங் ஃபெல்ட் அன்ஸ்போக்கன் வேர்ட் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு வார்த்தை அப்படின்னு பேசணும் அப்படின்னா எல்லாரும் கேட்க முடியும். அதே சமயம் பேசாத வார்த்தையை எப்பொழுது கேட்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்டில்னஸ்ல தான் கேட்க முடியும்.
சைலன்ஸில் தான் கேட்க முடியும். ஏன்னா அந்த பேசாத வார்த்தை என்பது பிசிக்கல் ஹியரிங்க்கு வந்து என்ன ரேஞ்ச் இருக்கோ அதையும் தாண்டிய ரேஞ்சில் இருக்கும். சட்லர் ஹியரிங் அது. சூட்சும ஒலியல் தான் அது கேட்க முடியும். அது வந்து எப்ப ஒருத்தருக்கு சாத்தியம் அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டில்னஸ்ல தான் சாத்தியம். ஏன்னா அந்த இடம் வந்து அந்த தருணம் வந்து பூரண அமைதி இருக்கு அந்த இடத்துல இருந்தது. டோட்டல் சைலன்ஸ் அந்த இடத்துல இருந்தது. எத்தகைய சைலன்ஸ் என்றால் பேசாத வார்த்தைகளை கூட கேட்கும் தன்மையை கொண்ட ஒரு அமைதியான ஒரு நிலையை அது கொண்டிருந்தது அப்படிங்கிறார். And the hours forgot to pass towards grief and change அப்படிங்கிறார். நம்ம இருக்கக்கூடிய நேர நம்ம நம்ம நாம் கழிக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி காலம் கழிக்கின்றோம்? ஒவ்வொரு கணத்திற்கும் காலம் வந்து கடந்து செல்கின்றது. மாற்றம் நிகழ்கின்றது இல்லையா? 2 விஷயம். மாற்றம் நிகழ்கின்றது. காலம் நம்மை கடந்து செல்கின்றது. மனிதர்கள் துக்கத்தை எதிர்கொள்கின்றார்கள். இந்த சாதாரண மனித வாழ்வை எடுத்துக்கொண்டால் 2 அம்சங்கள் வந்து மேலோங்கி காணப்படுகின்றன. ஒன்று மாற்றம். காலத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றம். சேஞ்ச். 2வது துக்கம். வாழ்வுல வந்து மாற்றம் ஏற்படுகின்றது. துக்கம் என்பது தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. ஏதோ ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவரும் துக்கம் என்பதை எதிர்கொள்கின்றார்கள். சேஞ்ச் அண்ட் கிரீஃப். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எத்தகைய இடமாக இருக்கின்றது? இறைவனுடைய காலடி தடம் அங்கு இடம் பெறுவதற்கு உகந்த இடமாக இருக்கின்றது. அங்கு காலம் என்பதே பார்த்தோம் அப்படின்னா காலம் என்பது அங்க வந்து ஸ்டில் ஆயிடுது அந்த இடத்துல. காலம் வந்து ஸ்டில்லா இருக்கிறதுனால அது வந்து ஏதோ காலமே செல்லாத நிலையில் இருப்பது போல ஒரு நிலை அங்கு காணப்படுகின்றது. And the hours forgot to pass towards grief and change. சாதாரண மனிதர்களுக்கு எப்பொழுதுமே வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம். காலங்கள் கடந்து செல்லும். துக்கம், மாற்றம் எல்லாமே எதிர்கொள்கின்றோம். ஆனா அங்க அத்தகைய நிலை இல்ல. டைம் ஸ்டுட் ஸ்டில் இன் தட் கோல்டன் மொமெண்ட் அப்படிங்கிறார். அடுத்தது பேஜ் 14, 124 to 127. Here, with the suddenness divine advents have, repeating the marvel of the first descent, changing to rapture the dull earthly round, love came to her hiding the shadow death அப்படிங்கிறார். Here with the suddenness divine advents have அப்படிங்கிறார். The divine advent அப்படிங்கிறது the manifestation of the divine, இறைவனுடைய வெளிப்பாடு. அது எப்படி நிகழும் அப்படின்னா அது வந்து மெதுவா நடைபெறாது, ஸ்லோவா நடைபெறாது. எப்பொழுதுமே இந்த இறைவனின் வெளிப்பாடு பார்த்தோம் அப்படின்னா சடனா தான் வெளிப்படும். அதுதான் எபிஃபனி அப்படிம்பாங்க. திடீரென்று தான் அது வந்து அதனுடைய வெளிப்பாடு நடைபெறும். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் வந்து வேணா பின்னாடி வந்து திரைக்கு பின்னாலே இருக்கலாம், ஸ்லோவா இருக்கலாம். ஆனா அந்த இறைவனின் வெளிப்பாடு நடைபெறும் பொழுது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சடன் ரெவலேஷனா தான் இருக்கும். Here with the suddenness divine advents have. Advents என்ன அர்த்தம்? தோற்றம். Repeating the marvel of the first descent அப்படிங்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் டிசென்ட் அப்படிங்கிறது பகவான் வந்து கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த பரம்பொருள் பார்த்தோம் அப்படின்னா பரம்பொருள் வந்து
அன்மேனிஃபெஸ்டா இருக்கும் பொழுது வெறும் பீயிங். இதை பத்தி பகவான் நிறைய இடத்துல குறிப்பிடுகின்றார், லைஃப் டிவைன்ல குறிப்பிடுகின்றார். பரம்பொருள் வந்து அன்மேனிஃபெஸ்டாவும் இருக்கும். ஆனா அந்த பரம்பொருள் வந்து அன்மேனிஃபெஸ்டா இருந்தது அப்படின்னா, அன்மேனிஃபெஸ்டாவே இருந்தது அப்படின்னா அந்த சிருஷ்டி வந்து சாத்தியம் இல்லை. உலகங்கள், பிரபஞ்சம் எதுவுமே சாத்தியம் இல்லை, படைப்பு என்பதே சாத்தியம் இல்லை. அதனால என்ன செய்கின்றது அந்த பரம்பொருள்? தன்னையிலிருந்து பிரிந்து தானே என்ன செய்கின்றது? பன்மையாக இரக்கம் கொள்கின்றது. ஏகமாக இருக்கக்கூடியது பன்மையாக இரக்கம் கொள்கின்றது. ஃபர்ஸ்ட் வந்து எது ஏற்பட்டது அப்படின்னா, பகவானுடைய அடிப்படை கூற்று உண்மை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தி டிசென்ட். இதைத்தான் டிசென்ட் தான் இன்வல்யூஷன் அப்படிங்கிறார். அதுதான் ஏற்பட்டது. இன்வல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பரம்பொருள், சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எங்கு இரக்கம் கொள்கின்றது? உணர்வற்ற நிலை என்கின்ற அடி பாதாளத்துல இரக்கம் கொள்கின்றது. இன்கான்சியன்ஸ்ல இரக்கம் கொள்கின்றது. அது இரக்கம் கொண்டுள்ள அது என்ன செய்கின்றது? மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது வந்து ஒரு சைக்கிள். சோ ஃபர்ஸ்ட் வந்து அதுவே ஒரு மார்வல் இல்லையா? பரம்பொருள் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதே வந்து ஒரு அற்புதம். அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ரிப்பீட்டிங் த மார்வல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிசென்ட். ஏன்னா அது வந்து எதுக்காக வந்து அந்த தன்னை அந்த மாதிரி பரம்பொருள் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இதைத்தான் பகவான் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன் லவ் அப்படிங்கிறார். அன்னை த மதர் புக்ல கூட அதான் சொல்றாரு. சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன் லவ் ஆர் ஹோலோ காஸ்ட் ஆஃப் பிரகிருதி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன் மதர் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா பரம்பொருள் ஏகமாக இருக்கும் பொழுது அது பிளிஸ்லயே தான் இருக்கும். எதற்காக இன்கான்சியன்ஸ்குள்ள தன்னை அமிழ்த்தி கொள்ளணும் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ். ரிப்பீட்டிங் த மார்வல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிசென்ட் என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த டிவைன் லவ் வந்து அந்த லவ் தான் வந்து எகைன் சாவித்திரிக்குள்ளேயும் வருது. சாவித்திரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து எந்த லவ் அப்படின்னா, எது வந்து முதலாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதோ இந்த பிரபஞ்சத்தில், அந்த அன்புதான் சாவித்திரிக்குள்ளேயும் வருகின்றது அப்படிங்கிறார். ரிப்பீட்டிங் த மார்வல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிசென்ட், சேஞ்சிங் டு ராப்சர் த டல் எர்த்லி ரவுண்ட் அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? அத்தகைய அன்பு என்ன செய்கின்றது? அந்த டிவைன் லவ் என்ன செய்யும்? டிவைன் லவ் பத்தி தான் பகவான் சொல்றாரு இங்க. ஆர்டினரி ஹியூமன் லவ் பத்தி சொல்லல. டிவைன் லவ் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய சாதாரண புவி வாழ்வை வந்து ஒரு பரவசம் மிகுந்த வாழ்வாக அது மாற்றும். பரவசம் மிக்க ஆனந்தம் மிக்க வாழ்வாக அது மாற்றும். சேஞ்சிங் டு ராப்சர். ராப்சர் என்ன அர்த்தம்? பரவசம், ஆனந்த பரவசம். சேஞ்சிங் டு ராப்சர் த டல் எர்த்லி ரவுண்ட். லவ் கேம் டு ஹர் ஹைடிங் த ஷேடோ டெத். அப்படிப்பட்ட அன்புதான் அவளுக்கு வந்தது. அதன் காரணமாகத்தான் அவள் சத்தியவானை சந்திக்கின்றாள், நேசிக்கின்றாள். பட் அது கூடவே இன்னொன்னு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, அதான் மரணம். லவ் கேம் டு ஹர் ஹைடிங் த ஷேடோ டெத். அந்த அன்பு என்ன செய்தது? அது கூடவே வந்து அதனுடைய நிழலாக மரணத்தையும் கொண்டு வந்தது. அது வந்து அந்த அன்பு என்ற மகிழ்ச்சிக்கு பின்னால மறைந்து இருந்தது. லவ் கேம் டு ஹர் ஹைடிங் த ஷேடோ டெத் அப்படிங்கிறார். சத்தியவானை சந்திக்கும் பொழுது அவளுக்கு என்ன இருந்தது? மாபெரும் மகிழ்ச்சி இருந்தது, உவகை இருந்தது. அது ரியல் அன்பு, டிவைன் லவ், அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அது கூடவே நிழலாக எது வந்தது, தொடர்ந்தது என்றால் இந்த மரணம் என்பது. இதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்தது பேஜ் 14ல லைன் 128. ஒரு வார்த்தை தான், ஒரு லைன் தான், அது நிறைய ஆழ்ந்த பொருளை கொண்டதாக இருக்கின்றது. Well might he find in her
his perfect shrine. இது யாரை பத்தி சொல்றார் பகவான் அப்படின்னா, அந்த அன்பின் கடவுளை பத்தி சொல்றார். லவ் காட், அதை பத்தி சொல்றாரு இங்க. வெல் மைட் ஹி ஃபைண்ட் இன் ஹர் ஹிஸ் பெர்ஃபெக்ட் ஷ்ரைன் அப்படிங்கிறார். அந்த அன்பின் கடவுள் அதை பத்தி சொல்றாரு இங்க. ஹீன்னு அதை தான் சொல்றார் பகவான். அந்த அந்த அன்பு வந்து ஏன் சாவித்திரியை வந்து தேர்ந்தெடுத்துள்ளது அப்படின்னா, அவளிடம்தான் வந்து அந்த ஒரு பூரணமான ஒரு இடம், ஒரு புனிதமான இடம், அது வசிப்பதற்கான புனிதமான இடம் அவளிடம்தான் காணப்பட்டது. இந்த தெய்வீக அன்பை வந்து ஒருவருக்கு இருக்கணும் அப்படின்னா எல்லோராலையும் வந்து அந்த அந்த தகுதி இருக்காது. ஏன்னா பொதுவாக மனிதர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா தூய்மையற்ற நிலைமை காணப்படுகின்றது, இம்பியூரிட்டி, குறுகிய தன்மை காணப்படுகின்றது, தமஸ் காணப்படுகின்றது. இதுல அந்த தெய்வீக அன்பு வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தன்மையை வந்து இழந்துரும், அதனுடைய ஒளியை வந்து அது இழந்துரும். ஸோ அந்த இடம்லாம் அதுக்கு சூட்டபிளா இடம் கிடையாது. ஏன்னா அந்த காரணத்தினாலதான் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான தெய்வீக அன்பு வந்து பொதுவாக சாதாரண மனிதர்கள் இடத்துல இருப்பது இல்லை. ஏன்னா அந்த இம்பியூரிட்டிஸ் காரணமாக. ஆனா சாவித்திரி வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இந்த லவ் அப்படின்னு இங்க பகவான் சொல்வது பார்த்தோம் அப்படின்னா காட் ஹெட், அது இறைத்தன்மை வாய்ந்தது. அந்த காட்ஹெட் ஆஃப் லவ் வந்து சாவித்திரியிடம்தான் வந்து தான் வசிக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு பூரணத்தன்மை வாய்ந்த தூய்மையான இடம் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா சாவித்திரியிடம் தான் இருக்கின்றது. அது வந்து ஒரு ஷ்ரைன், ஒரு புனிதமான இடம். வெல் மைட் ஹி ஃபைண்ட் இன் ஹர் ஹிஸ் பெர்ஃபெக்ட் ஷ்ரைன் அப்படிங்கிறார். ஷ்ரைன் என்ன அர்த்தம்? புனிதமான இடம். புனிதமான இடம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சாவித்திரியிடம் தான் இருக்கின்றது. இப்ப சாவித்திரி வந்து என்ன காரணத்தினால பகவான் இங்க வந்து சாவித்திரியை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஷ்ரைன் ஃபார் காட் ஆஃப் லவ் என்று சொல்கின்றார் அப்படிங்கிறத வந்து பகவான் வந்து வரிகள் 129லேருந்து 133 அதுல விளக்குகின்றார். சிறிது